Hey guys, you are all welcome back to my channel. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சோ அப்பதான் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய TNB அசெசர்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் TNB பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ TNB அசெசர்க்கான மாடல் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கான மொத்த மதிப்பெண் பாத்தீங்க அப்படினா 100 மதிப்பெண். எப்படி உங்களுக்கு அசெசர் क्वेश्चन கொடுத்திருப்பாங்களோ சோ அதே மாதிரி இந்த क्वेश्चन இருக்கும். இவ்வினாத்தலில் என்னென்ன உள்ள இது கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லிட்டு சிலபஸும் இருக்கும். இவ்வினாத்தலில் பார்ட் A ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் பொது தமிழ் 20 வினாவும், பார்ட் B ல ஆப்டிட்யூட் and mental aptitude test 20 வினாவும், பார்ட் C ல ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ்ல 60 வினாவும் இருக்கும். ஸோ டோட்டலாக 100 வினாக்கள் இருக்கும். 100 வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஒரு வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண். ஸோ அந்த கொஸ்டினோட PDF வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த கொஸ்டினோட PDF சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்ட் ஏல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்ட் ஏல மொதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னானிம்ஸில் இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏ பேஷனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுக்கான ஆன்சர். ஆண்டனிம்ஸ் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்கனெக்டட் தான் வரும். ஆண்டனிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடுக்கு டிஸ்கனெக்டட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஸோ இப்போ தட்பம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமை, மதலைக்கு வந்து குழந்தை, காணலுக்கு கடற்கரை, தாதர் குளிர்ச்சி. அதுக்கப்புறம் நான்காவது கொஸ்டின் மருட்டு முறை பிரித்தெழுதுக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி மருள் பிரஸ் துறை, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸில் லைக் அப்படின்றதுக்கான ப்ரிஃபிக்ஸ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக்குன்றதுக்கு பி டிஸ்லைக் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் சஃபிக்ஸில் வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ், இதான் இதுக்கான ஆன்சர். பொருத்தமில்லாத சொல்லை கண்டறிக, ஸோ இந்த இதிலேயே பொருத்தமில்லாத சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ மாம்பழம், தேங்காய், வாழைப்பழம், பலாப்பழம். ஸோ இதில் எது பழம்ன்றது வந்து 3 வகை பழம் வருது, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். ஸோ இதில் பொருத்தமில்லாத ஒன்றுனா பி தேங்காய் தான் பொருத்தமில்லாத சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக, இப்போ எக்ஸாக்ட் அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றதுக்கு எக்ஸாக்டாக அதுக்கான இது என்ன மீனிங் என்ன அப்படின்னா சரியான அப்படின்றத இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் சூஸ் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல்ஸ். செந்தில் வாண்ட்ஸ் டு ஈட். ஸோ இப்போ ப்ரிப்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் ஆர்டிக்கலில் இப்போ கீழே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டுக்கான கரெக்டான மீனிங் ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வாண்ட்ஸ் டு ஈட் அண்ட் ஆப்பிள் விச் இஸ் ஃப்ரம் இமாச்சல் பிரதேஷ், இதுக்கான ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் ஐடென்டிஃபை அண்ட் சூஸ் அஸ் ஆக்டிவ் அல்லது பேசிவ் வாய்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, வி ஹவ் டன் அவர் ஒர்க். ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ ஆக்டிவ் வாய்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். சந்திப்பிழையை நீக்குக. ஸோ இப்போ இதில் 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் எந்த சாய்ஸ் மிஸ்டேக் இருக்கோ அந்த இதை நீக்கிட்டு கரெக்டானது எந்த ஒரு தப்புமே இல்லாமல் கரெக்டாக எது இருக்கோ அதை தான் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணி இதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆசிரியர் மாணவனை பாராட்டினார். ஸோ இந்த பீன்றதான் வந்து கரெக்டானதாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி சந்திப்பிழைகள் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் த சூட்டபிள் கொஸ்டின் டேக் கீழே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டுக்கான கொஸ்டின் டேக் செலக்ட் பண்ணணும். ஸோ வி வாண்ட் லைக் டு ஸ்விம். ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த கொட்டேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ வி டு நாட் லைக் டு ஸ்விம் டு வி அப்படின்றத நம்ம இது பண்ணணும். சூஸ் த எரர் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேஸ் ஃப்ளோஸ் டு தி ஃபீல்ட்ஸ். ஸோ இதுக்கு இந்த வேர்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி வாட்டர் கேஸ் ஃப்ளோடு டு த ஃபீல்ட்ஸ். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக வரும். ஸோ அந்த ஃப்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோடு அப்படின்னு சொல்லிட்டு மாறும், அவ்வளோதான். வாக்கிய வகை அறிக, மாடுகள் ஓடின. ஸோ இது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன வாக்கிய வகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, எதிர்மறை வினையா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ தன்வினை. பொறுத்துக. ஸோ திணை பன்வகை அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் கொடுத்துருப்போம். ஏல வந்து பார்த்தீங்கன்னா முல்லை, அதுலேயே வந்து பன்வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகைன்னு இருக்கும். நெய்தலில் சதாரிப்பன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்னென்னு பார்த்தலாம். ஸோ இதுக்கான சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள் 4 இதுவும் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து 15வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏ அப்படின்னதுனா இப்போ இங்கே உள்ளதில் ஏன்றதை செக் பண்ணிக்கோங்க. 2, 3, 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது முல்லைன்றதுக்கு சதாரிப்பன், அதுக்கப்புறம் நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வழிப்பன், முன்பணி அப்படின்றதுக்கு ஐப்பசி
ஐப்பசி கார்த்திகை. ஸோ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டினில் சூஸ் த ஃபாலோவிங் வெர்ப்ஸ் இன்டு நவுன்ஸ். ஸோ வெர்பாக இருக்கிறத நம்ம நவுனாக மாற்றணும். சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. சிங் அப்படின்றதுக்கு சிங்கிங்கிறது தான் வந்து ஆன்சர். சூஸ் த பேசிவ் வெர்ப்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஸோ கீழே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான பேசிவ் வெர்ப்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய வேர்டை பார்த்துக்கலாம். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் இன்ஃபார்ம்டு டு பிரிங் த டெக்ஸ்ட் புக் வித்தவுட் ஃபெயில். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17க்கு வந்து ஆன்சர் சி. have been informed தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ். ஸோ நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். சூஸ் த பிளெண்டிங் வேர்ட் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஸோ பிளெண்டிங் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சூஸ் பண்ணோம். ஸோ ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக்னு இருக்கக்கூடியதுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 18வதுக்கான ஆன்சர் சி, ஸ்மாக், SMOG இதான் இதுக்கான ஆன்சர். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக், SMOG இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். அறம் செய்ய விரும்பு. இதற்கான விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ 19வதுக்கான கொஸ்டினுக்கு விடை கேட்ட வினா அப்படின்னா இப்போ அந்த 19ல் எதுக்கான இப்போ இந்த அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அறம் செய்ய விரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கொஸ்டினை நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ 19வதுக்கான கொஸ்டின் டி, எதை செய்ய விரும்ப வேண்டும். ஸோ அறம் செய்ய விரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறமை மட்டும் விட்டுட்டு எதை செய்ய விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம ஒரு வினாவாதை உருவாக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். அகம் என்பதன் எதிர்ச்சொல். அகம் என்பதற்கான எதிர்ச்சொல் ஏ, புறம்ன்றதான் அதற்கான எதிர்ச்சொல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் ஏல இருக்கக்கூடிய இந்த 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பியில் உள்ளது மேக்ஸ் கொஸ்டின். ஸோ அந்த பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்ட் சி இருக்குது. டோட்டலாக இன்னும் இப்போதைக்கு ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் இதற்கான கொஸ்டின் கண்டினியூஸ் 80 கொஸ்டின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 8220838302 ஸோ அந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினை சென்ட் பண்ணி விடுறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.